சென்னை மாநகரில் கடந்த 10 நாட்களாக செம்மொழி பூங்காவில் மலர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தோட்டக்கலைத்துறை சார்பாக பூங்காவை மலர் கண்காட்சி நடத்தியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த 10 நாட்களில் 1,10,000 அளவிற்கு மக்கள் இங்கே வந்து குழந்தைகளும் பெரியவர்களும் வந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாராட்டக்கூடிய மக்களால் பாராட்டக்கூடிய ஒரு அம்சமாகும். சென்னை மாநகரில் இருந்து ஊட்டிக்கு இது போன்ற கண்காட்சியை ஊட்டிக்கும் ஏற்காடுக்கும் கொடைக்கானலும் சென்று பார்க்கக்கூடிய சூழலில் சென்னையில் நடத்த வேண்டும் என்று மாண்பு முதல்வர்கள் உத்தரவு ஆணையிட்டதால் இந்த மலர் கண்காட்சி தோட்டக்கலைத்துறை சார்பாக இங்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. இதுக்கு உழைத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் பாராட்டை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது விவசாயிகளுக்கு அவருக்கு பயனும் இல்லை, அவருக்கான பயன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விவசாயிகள் கிராமத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் அதை பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்று விவசாய சங்கத்திலும் பாராட்டுகின்றார்கள், மக்களும் பாராட்டுகின்றார்கள். நாங்களும் ஒரு விவசாயத்தை கிராமத்தில் விவசாயம் செய்கின்ற விவசாய இருந்து இந்த பட்ஜெட்டை மாண்பு முதல்வர்கள் தயாரிக்க சொன்னதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் விவசாயியுடைய உணர்வை அறிந்து அவர் இந்த வேண்டிய உதவிகளை நிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு முதல்வர்கள். எதிர்க்கட்சியுடைய கடமை அவர்கள் குறை சொல்வது. இப்போ பட்ஜெட்டை அவர் கேட்டார் தவிர நேர ஃபீல்டு அவர் கேட்கல. பட்ஜெட்டை வாசிக்கிறத முடிஞ்சிட்டு அசம்பிளி முடிஞ்சிட்டு அவர் கேள்வி கேட்டு அறிக்கை விடுகின்றார். ஃபீட்பேக் விவசாயிகளை கேட்க வேண்டும். மக்களிடம் நீங்கள் நேரடியாக அதே போல இன்றைய தினம் மக்கள் ஓரளவுக்கு இங்கே எல்லா கிராமத்துக்கு மக்களும் பாராட்டக்கூடிய அளவு விவசாய சங்க விவசாயிகள் நேரடியாக பாராட்டியிருக்கிறார்கள். ஏன்னா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட்டணிகள் தேடுகின்ற நேரத்தில் அவரவர்கள் அறிக்கை விடுக்குவார்கள். அது மக்கள் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது, இது 3 ஆண்டாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இதிலிருந்து 4வது பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வளர்ச்சி போக போக தான் தெரியும். மத்திய அரசு என்ன காப்பி போட்டது? ஒரு சிலத்தில் தான் இன்சூரன்ஸ் பங்கு அவர்கள் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுப்பது முழுமை அல்ல. அவருக்கு கொடுப்பது ஒரு பார்ட். அவர் பேர் தான் சொல்லலாம் தர அவருடைய இப்போ இன்சூரன்ஸ்னால அவருக்கு நாங்கள் கொடுப்பது 60%, 70% கொடுக்கின்றோம். அவர் கொடுப்பது 20%, 30% நிதி தான் கொடுக்கிறார். மற்ற ஒன்றிய அரசுடைய நிதிகள் பங்களிப்பு உள்ள சில திட்டங்களுக்கு கொடுக்கின்றார்கள். அது கடந்த காலங்களில் இருந்து புதிதாக நிதி எதுவும் கொடுக்கப்படவில்லை, அதிக அளவும் கொடுக்கவில்லை. காசோறு அவங்களது, முக்காசோறு எங்களுக்கு. அதான் உதவி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.